வணக்கம். ராஜபாளையத்தில் இருக்கிற முத்துவேல் சார் இந்த புத்தகத்தை எனக்கு கிஃப்டாக கொடுத்தாரு. இந்த புத்தகத்தை நான் வாசித்தேன். இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் பெரிய எண்ணம் கிடையாது. இந்த புத்தகம் எனக்குள்ளே என்னென்ன மாற்றங்களை உருவாக்குச்சு, இந்த புத்தகம் என் கூட என்ன பேசுச்சு அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். போட்டி தேர்வு 15 புதிது. இந்த புத்தகத்தில் அவர் இந்த போட்டித் தேர்வில் கேட்குற வினாக்கள், அதுக்கான ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் புக்கு ரெஃபரன்ஸ், இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்கன்னு அவர் சொல்லலை. இப்போ எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்கல்ல. இப்போ எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தோனி கிரிக்கெட் விளையாடுறதுக்கு முன்னாடி கையை காலை ஆட்டுவார், பேட்டை தூக்கி தூக்கி பார்ப்பாரு. அந்த மாதிரி தான் இந்த புத்தகம். அது ஃபிசிக்கல் வார்ம் அப். இது இந்த புத்தகத்தை படித்தோம் அப்படின்னா இது மென்டலியான வார்ம் அப். நான் 7ஆம் வகுப்பு தான் படிக்கிறேன். எனக்கே இந்த புத்தகம் புரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். அதுவும் இந்த புத்தகம் எனக்கு எளிமையாக புரியுதுன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ இந்த புத்தகம் எனக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக இருக்கு. நான் 7ஆம் படிக்கும் போதே இல்லை, வழிகாட்டி அப்படின்னு சொல்கிறத விட வழிகாட்டி அப்படின்றது நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு வழிகாட்டி தான். இப்போ சென்னைக்கு போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு மேப் தேவைப்படும். சென்னைக்கு போயிட்டுன்னா அந்த மேப் தேவைப்படாது. ஆனால் இந்த புத்தகம் அந்த மாதிரி கிடையாதுங்க. இது ஒரு இருட்டுக்குள்ளே நம்மளுக்கு தேவைப்படுற டார்ச் லைட் மாதிரி. இந்த இடத்த ஒரு ஆள் நம்மளுக்கு காமிச்சிடுறாங்க. அந்த இடம் நம்ம கண்ணுக்கு தெரியணும்னா டார்ச் லைட் வெளிச்சம் வேணும்ல, அந்த மாதிரி தான் இந்த புத்தகம். இது கண்ணுக்கு தெரியறதுக்கு டார்ச் லைட். அந்த மாதிரி இந்த புத்தகம் நம்ம அறிவு வெளிச்சத்தை திறக்குது. இந்த புத்தகத்துல சார் ஒரு திருக்குறள் சொல்லியிருக்காரு. அந்த திருக்குறள் நான் மறுபடியும் சொல்றேன். கருமம் செய்ய ஒருவன் கைதூவேன் என்னும் பெருமையின் பீடுடையது இல். உண்மைதானங்க. 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காருன்னு பாருங்களேன். ஒரு போட்டி தேர்வில் நம்ம இறங்கி அதில் ஜெயிக்கிறது தான் பெருமை. நிறைய பேர் இப்போ நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது கிடையாதுங்க. உண்மையான பெருமை என்ன தெரியுமா? நான் இந்த போட்டி தேர்வில் இறங்குவேன் அப்படின்னு சொல்லி துணிஞ்சு இறங்குறான் பார்த்தீங்களா, அதுதான் உண்மையான பெருமை. அதோட கம்பீரமானது வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றாரு. இப்போ இந்த புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஹெட்டிங்ஸாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த அட்டையை பாருங்களேன், அது எப்படி இருக்குன்னு. இந்த அட்டையோட கலர் அப்படியே இருட்டு மாதிரி, இந்த போட்டி தேர்வு அப்படியே வெளிச்சம் மாதிரியும், அப்படியே இந்த பேனாவை பாருங்க அப்படியே டார்ச் லைட் மாதிரியும் இருக்குல்ல. அந்த கண்டென்ட் வச்சு தான் சார் இந்த அட்டையை ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு அத்தியாயமாக பார்ப்போம். முதல் அத்தியாயத்தோட பேர் என்னன்னா தொடங்குவதற்கு முன். இந்த முதல் அத்தியாயத்தோட பேரையே பாருங்களேன் எவ்வளவு விவகாரமா வச்சிருக்காருன்னு. தொடங்குவதற்கு முன். இந்த புத்தகத்தை தொடங்குவதற்கு முன் அப்படின்றது இந்த தலைப்போட அர்த்தம் கிடையாது. நான் இப்போ ஐஏஎஸ்க்கு ப்ரிப்பேர் ஆக போறேன் அப்படின்னா அதற்கு முன்னாடி, அதான் அதற்கு தொடங்குவதற்கு முன் என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த அத்தியாயத்தில் அவர் சொல்லியிருக்காரு. விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும். நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி எப்படி விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும்? பாரதியார் பாடினார்ல, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று ஆடுவோமே பள்ளு பாடுவோமே. இது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாடின பாட்டு இல்லைங்க. சுதந்திரம் அடைகிறதுக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடியே நான் சுதந்திரம் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு விஷுவலைசேஷன் பண்ணி இமேஜினேஷன் பண்ணி பாரதியார் பாடினது. அந்த மாதிரி நம்ம எது நினைச்சாலும் உள்ளுவதெல்லாம் உயர்வில்லை. எது நினைச்சாலும் பெருசா இருக்கணும். நான் கலெக்டர் ஆவேனா? ஆமா, நான் கண்டிப்பா கலெக்டர் ஆவேன். நான் கலெக்டரோட பங்களால இருப்பேன். நான் 4 பேருக்கு நல்லது செய்வேன். நம்ம கையில ஒரு பட்டியல் இருக்கணுங்க. நான் கலெக்டர் ஆன பிறகு இது எல்லாத்தையுமே என் மாவட்டத்தில் நான் செயல்படுத்துவேன். என்னால என் மாவட்டம் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ளே நம்ம விஷுவலைசேஷன் பண்ணி பார்க்கணும். அப்படி பண்ணி பார்த்தாலே வெற்றி நிச்சயம். அதுதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்றாரு, வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம் மற்றவை எல்லாம் பிற அப்படின்னு சொல்றாருங்க. ஆமா, நான் ஒரு சாதனையாளன், நான் ஒரு சரித்திரம் அப்படின்னு நம்ம நம்பணும். 2வது வலிமை. இதை எப்படி சொல்றதுன்னே தெரியலங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஒருத்தனோட பலத்தையும் பலவீனத்தையும் அறிஞ்சவன் செயல்பட்ட அப்படின்னா ஒருத்தனுக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதே கண்டென்ட் வச்சு இவர் இந்த 10 பக்கம் தாங்க எழுதியிருக்காரு. ஒரு திருக்குறளை கையில எடுத்துக்கிட்டு இந்த 10 பக்கத்தை இவர் அப்படியே வழிநடத்தி கொண்டு போறது இருக்கே, ஆஹா அருமையா இருக்குதுங்க. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொன்ன திருக்குறளை இவர் அந்த 10 பக்கத்துல அவ்வளவு அழகா சொல்லியிருக்காருங்க. வினை வழியும் நம்மளுடைய செயலோட வலிமையையும் நம்மளோட ஸ்ட்ரென்த்தையும், மாற்றான் வழி அப்படின்னா நீங்க எதிரியோட வலிமை நினைச்சிடாதீங்க. எதிர் வலிமை ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் ரெஃபரன்ஸ் எடுத்து இந்த வருஷம் இப்படிதான் கொஸ்டின் பேப்பர் வரும்னு சொல்லி ஒரு கெஸ் பண்றோம்ல, அதான் மாற்றான் வலிமையும். துணை வலிமைனா ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் தான் மட்டும் நீங்கள் நினச்சிடாதீங்க. நம்ம ரெஃபரன்ஸ் எடுக்கிற புக்ஸ், லைப்ரரிஸ், நம்ம கலெக்ட் பண்ணி வச்சிருக்க டேட்டாஸ், நோட்ஸ், இது எல்லாமே துணை வலியும். இது நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு ஒருத்தர் ஆராய்ந்து செயல்பட்டா அப்படின்னா அவனுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லி சார் சொல்றாருங்க. இதுவும் 10 பக்கம் தான் இருக்கு. நான் விளக்கத்தோட நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், ரொம்ப அழகாவும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். இந்த லாஸ்ட் அந்த 1.5 பக்கத்துல அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? ஸ்வாட் அனாலிசிஸ். SWOT 4 எழுத்து தாங்க. எஸ் அப்படின்னா ஸ்ட்ரென்த், நம்மளுடைய பலம். பீனா வீக்னஸ், பலவீனம். ஓ
பாருங்க. இந்த 2வது தலைப்பு நம்ம படிக்க வேண்டிய முக்கியமான பக்கங்கள்ல இந்த 2வது தலைப்பு, இந்த 10 பக்கங்களும் இம்பார்ட்டன்ட்ங்க. 3வது சுற்றம் தெரிந்து கொள். இப்போ சாதாரணமாக எல்லாரும் ஒரு கதையை 10 பக்கத்துக்கு எழுதுவாங்க. ஆனால் இது மொத்தம் 10 பக்கம் தான் இருக்கு. உள்ளேயே 5-6 கதையை வச்சிருக்காருங்க. இந்த ஹெட்டிங்கை நான் படிக்கும் போது எனக்கு எங்கள் தாத்தா தாங்க ஞாபகம் வந்தார். நான் ஏதாவது சேட்டை பண்ணினா அவர் ஏதாச்சும் கருத்து சொல்லுவார். அப்போ அந்த கருத்து சொல்லும் போதே உள்ள 2-3 கதைங்க இருக்கும். அதே மாதிரி இந்த தலைப்பை வாசிக்கும் போது நான் ஃபீல் பண்ணேன். தேங்க்யூ சார். இதில் 5-6 கதை சொல்லியிருக்காருங்க. ஒரு சாதாரண சோல்ஜரான நெப்போலியன் எப்படி கிங் ஆனாங்க, அதுக்கப்புறம் கப்பல் ஏன் முழுகுச்சு, அவங்க சார் கூட படித்த சில பேர் ஃபெயில் ஆயிட்டாங்களா, அவங்க எப்படி வெற்றியாளர்களை உருவாக்குனாங்க, இந்த மாதிரி 5-6 கதைங்க இதுக்குள்ள இருக்கு. இதை படிச்சா நம்மளும் கண்டிப்பா மன தைரியத்தோட இருப்போங்க. அதுக்கப்புறம் இதுலயே அவர் ஒரு திருக்குறள் சொல்றாரு. காண முயலெய்த அம்பினில் யானை பிழைத்த வேல் ஏந்த இனிது அப்படின்னு சொல்றாரு. உண்மைதானங்க. ஒரு சின்ன முயலுக்கு குறி வச்சு நம்ம இது ஜெயிக்கிறத விட ஒரு பெரிய யானைக்கு குறி வச்சு தோத்து போறதே பெருமைங்க. அது அவமானம் கிடையாது, வெகுமானம். இப்போ நம்ம அவமானம் எது அப்படின்னா, நம்ம தோத்து போயிட்டு நான் தோத்து போயிட்டேன் என்னால் ஜெயிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காரக்கூடாது. நான் ஜெயிப்பேன்னு சொல்லி முயற்சி பண்ணணும். அதுதான் முயற்சி பண்ணாம இருந்தா அதுதான் அவமானம். இனிமேல் நம்மளும் தோத்துட்டோம் அப்படின்னா வெற்றியை நோக்கி பயணிப்போம். 4வது தலைப்பு வியூகமே விஸ்வரூபம். எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும். நீங்க உடனே வடிவேல் சொன்ன காமெடி நினைச்சுக்காதீங்க, இதுதான் உண்மையும் கூட. எதை பண்ணாலும் ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொண்டே நம்ம பண்ணணும். இப்போ ஸ்ட்ராட்டஜி அமைப்பது எப்படி, வெற்றியாளர்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன, நம்ம எப்படி வெற்றியாளர்களாக ஆகிறது, நம்ம எல்லாரோட அறிவுரைகளையும் கேட்டு நம்ம சுயமா எப்படி நம்மளுடைய முடிவை நம்மளே எடுக்கிறது. இந்த 5 கேள்விக்குமே பதில் நம்மளுடைய இந்த கட்டுரையிலேயே இருக்கு. சார் அவ்வளவு அழகா அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க. இதை படிச்சாலே இந்த 5 கேள்விக்கு நம்மளுக்கு பதில் வந்துடும். இதுலயுமே ஒரு 2-3 கதை இருக்குதுங்க. அதாவது இவங்கெல்லாம் வீரப்பன், அந்த சாரோட டீம் எல்லாம் வீரப்பனை இது சுட போனது, அங்கெல்லாம் இங்க என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணாங்க, இத்தனை ஸ்ட்ராட்டஜியும் தாண்டி லாஸ்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் வெற்றி பெற்று இருக்கு. அதெல்லாம் இந்த கட்டுரையில் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் ஜூடோல ஒரு கை இல்லாத பையன் எப்படி சக்சஸ் ஆன, அவனோட டீச்சர் அவனுக்கு கற்றுக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி என்ன, எல்லாமே இந்த புக்கில் இருக்கு. அதான் இவர் சொல்ல வருது என்ன அப்படின்னா, ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது சக்சஸ் ஆகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி பல ஸ்ட்ராட்டஜி தோத்து போகலாம், ஆனால் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதை நம்ம அப்படியே நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டு அதை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம சக்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கணும்னு இந்த கட்டுரையில் அவர் மெயினாக சொல்றாரு. ஸ்ட்ராட்டஜி தோத்து போகிறது தப்பு இல்லை, ஆனால் ஸ்ட்ராட்டஜி பண்ணாமல் இருக்கிறதும் தப்பு. இனிமேல் நம்ம எதை பண்ணாலும் இது ஸ்ட்ராட்டஜி பண்ணி பண்ணுவோம். 5வது ஹெட்டிங் சவாலை சமாளி. எதுங்க சவால்? நம்மளே எடுத்து நிற்கிறது சவாலா, இல்லை பிறரை எடுத்து நிற்கிறது சவாலா, இல்லைன்னா நம்மளுடைய குறிக்கோள் மேலே நம்மளுடைய கண்ணியத்து மேலே அப்படியே வார்த்தையாலே தாக்குதல் நடக்குதுல்ல, அதை எதிர்த்து நிற்கிறது சவாலா? எதுங்க சவால்? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் தெரியணும் அப்படின்னா இந்த ஒரு பகுதியை படித்தா மட்டும் போதும். இந்த கேள்வி எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக விரிவாக நம்மளுக்கு பதில் தெரிஞ்சிடும். இந்த கட்டுரையை அப்படியே முல்லாவோட கதையில் அப்படியே இணைச்சு லிங்க் பண்ணி கொண்டு போறது ரொம்ப அருமையா இருக்கு சார். எனக்கு படிக்கும் போது அப்படியே நீங்க நேரில் உட்காந்து அப்படியே எனக்கு கதை சொல்ற மாதிரி இருந்துச்சு. அவ்வளவு நல்லா இருந்துச்சு இந்த கட்டுரை. இந்த கட்டுரையில முடிவில் அவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அதாவது நம்ம கண்ணியத்து மேல நம்மளோட குறிக்கோள் மேல இல்லை, இந்த வெட்டி வேலை எதுக்கு பார்க்கணும்னா உருப்பிடுவியா அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் எதிர்த்து புறந்தள்ளிட்டு நம்மளுடைய குறிக்கோளை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கு கண்டிப்பா சக்சஸ் வந்துடும். 6வது உடலே உறுதுணை. இப்போ போன 5 செக்மெண்ட்லையுமே நம்ம மென்டலியாக ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் நம்மளால நல்லா ப்ராப்பராக படிக்க முடியும்னு சொன்னார். ஆனால் இதில் நம்ம நல்லா படிக்கிறதுக்கு, ப்ராப்பராக படிக்கிறதுக்கு நம்மளுடைய உடம்பும் ஒத்துழைச்சாதான் நம்மளால ப்ராப்பராக நல்லா படிக்க முடியும்னு சொல்கிறாரு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் சின்ன விஷயங்கள் தான். ப்ராப்பராக தூங்கணும். நம்ம ஒரு நல்லா தூங்குறோம் தான், ஆனால் தூங்க போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே பெரும்பாலான ஃபோன் பார்க்குறாங்க. அப்படி பார்த்தாலே ப்ராப்பர் ஸ்லீப் கிடையாது. அதை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம உறங்கினாலே அதுவே ஒரு ப்ராப்பர் ஸ்லீப் தாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஈட்டிங் இருக்கணும். நல்ல ஈட்டிங்னா ஐயோ ரொம்ப காஸ்ட்லியாக தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. முளை கட்டின பயிர், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பசும்பால், இதுவே 2 ஹெல்த்தி ஃபுட்டு தாங்க. அதுக்கப்புறம் எக்ஸசைஸ்னா ஒன்று ஜிம்மில் போய் நம்ம பாடி இதெல்லாம் பண்ணலாம் கிடையாதுங்க. வீட்டில் இருந்து சின்ன யோகாக்கள், தியானம் இதெல்லாம் பண்ணாலே போதும், நம்ம உடம்பு நல்லா நம்ம படிக்கிறதுக்கு ஒத்துழைக்கும் அப்படின்னு சொல்றாரு இந்த கட்டுரையில். இந்த புக்கை படிச்சதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இப்போ நம்ம 10 பக்கம் இருக்கு, எனக்கு ஒரு 5-6 கட்டுரைகள் பேச
பேசும்போது மறந்து போயிடுச்சு. சரி மறுபடியும் நம்ம படிச்சுட்டு வருவோம் அப்படின்னு போகும்போது தான் எல்லாத்தையுமே படிச்சு லாஸ்ட் அந்த கேள்வி படிக்கும் போது நம்ம படிக்கிறதெல்லாம் இதான் சம்மரி மாதிரி இருக்கு, இதை படிச்சாலே நம்மளுக்கு மைண்டுக்குள்ள அந்த 10 பக்கம் நமக்கு அப்படியே ரிமெம்பர் ஆயிடுது. நம்ம புக்கில் வந்து பாடம் இருக்கும், அதுக்கு கீழே சம்மரி இருக்கலாம். அந்த மாதிரி இந்த கேள்வி பதில் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப தேங்க்யூ சார். 7வது கட்டுக்குள் மனது. இப்போ போட்டித் தேர்வில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்றது மிகப்பெரிய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி மட்டுமே நம்மளுடைய பயணமும் நம்மளுடைய நேரமுமே இருக்கணும். அந்த நேரத்தை நம்ம வேற எந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காகவும் தேவையில்லாத நிகழ்ச்சிக்காகவும் நம்ம வந்து செலவிடக்கூடாது. இப்போ நம்ம மதுரைக்கு ஒரு நேரத்தில் போகணும் அப்படின்னா மதுரைக்கு போகிற பாதையில் மட்டும்தான் நம்ம போகணும். அதை விட்டுட்டு நம்ம இந்த ஊர் வழியாக போகலாம், அந்த ஊருக்கு போயிட்டு போகலாம் அப்படின்லாம் இருந்தோம் அப்படின்னா மதுரைக்கு நம்ம போக வேண்டிய நேரத்தில் போய் அடைய முடியாது. அதனால நம்ம போட்டித் தேர்வுக்கு படிக்கும் போது எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், ஃபோன் பார்க்காம படம் பார்க்காம நம்ம நல்லா படிக்கணும். அப்படி படித்தாதான் நம்ம அந்த மிகப்பெரிய இலக்கை நோக்கி நம்மளால பயணம் இருந்தால் தான் நம்ம மிகப்பெரிய இலக்கை ஜெயிக்க முடியும். 8வது தலைப்பு வெற்றியின் சமன்பாடு. இந்த செக்மெண்ட்ல வந்து வெற்றியோட ஃபார்முலாவை வகுத்து கொடுத்துருக்காருங்க சார். எபிலிட்டி பிளஸ் ஆக்டிவிட்டி, இதுதான் வந்து அச்சீவ்மெண்ட்டை ஒரு நாளில் பிரதிபலிக்கும். எபிலிட்டி அப்படின்னா தகுதி, திறமை, இதை நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். வளர்க்குறத ஸ்டாப் பண்ணவே கூடாது. அப்படி வளர்த்துக்கிட்டே இருந்தால் மட்டும் போதுமா, அதை செயல்படுத்தணும். அப்படியே ஒரு சில பேர்கிட்ட செயல்படுத்தினாலும் கண்டினியூஸாக செயல்படுத்துகிற தன்மை இருக்காது. எல்லாருக்கிட்டையுமே வந்து எபிலிட்டி இருக்குது, தகுதி இருக்குது, ஆனால் அதை அவங்க செயல்படுத்தணும். தொடர்ச்சியாக செயல்படுத்தினாதான் அது வெற்றியாக வந்து நிற்கும். அதுக்கப்புறம் சார் இதில் வந்து ஆஸ்க் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சொல்கிறாரு. ஏ அப்படின்னா ஆட்டிடியூடு, எஸ் அப்படின்னா வந்து ஸ்கில், கே அப்படின்னா நாலேஜ், ஆட்டிடியூட் அப்படின்னா மனப்பான்மை. நம்ம போட்டித் தேர்வு எழுத போகும்போது நான் இந்த போட்டித் தேர்வில் வென்றே தீருவேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எழுத போனோம். நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி எழுத போனோம். அந்த ஒரு மனப்பான்மை, பாசிட்டிவ் மனப்பான்மை நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கணும். ஸ்கில் அதான் திறமை இருக்கணும். நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டே இருக்கணும், ஸ்டாப் பண்ணவே கூடாது. நாலேஜ் நம்ம எதுலனாலும் நாலேஜ் மட்டும் தான் எடுக்கணும். தேவையில்லாதெல்லாம் விட்டு நாலேஜை மட்டும் எடுத்து நம்ம அறிவை நம்ம பெருக்கிக்கிட்டே இருக்கணும். 9வது தொடர் முயற்சி. இப்போ நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், தொடர் முயற்சி ஒரு மனிதனுக்கு தேவைப்படுது, அது இருந்தாலும் எந்த ஒரு காரியத்திலுமே வெற்றி பெற்றலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு நிறைய பேர் என்கிட்ட இது எக்ஸாம்பிள்ஸும் கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் சார் சொன்ன எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு மாதிரி புது ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. அதாவது ஒரு நபர் வந்து இன்னொரு நபர்கிட்ட போய் வெற்றியோட ரகசியம் என்ன ஐயா அப்படின்னு கேட்டோடனே அவனும் அப்படியா வா நான் சொல்லி கொடுக்கேன்னு சொல்லி ஒரு ஆற்றுக்கு கூப்பிட்டு போய் எங்கள் கழுத்து வரை ஆளை வந்ததும் அவனை உள்ளே முக்கிட்டாங்க. ஒரு நிமிஷம் ஒரு மரணத்தையே பார்த்த இந்த முங்கனவன் வந்து எப்படியோ தொடர் முயற்சியால் வெளியில் வந்துடுறான். அப்போ அந்த ஐயாவை பார்த்து ஏன் அப்படி பண்ணீங்கன்னு சொல்லி அவர் மரியாதையில் கேட்குறான். அதுக்கு அந்த ஐயாவும் இல்லை இதுதான் வந்து வெற்றியினோட ரகசியம், உன்னை நான் உள்ள உக்கிடதை நீ விட்டுரு, நான் உள்ள முக்கினப்போ உனக்கு என்ன அங்கே வந்து அத்தியாவசியமாக தேவைப்பட்டுச்சு, அதுக்கு அவன் வந்து சுவாசிக்கிறதுக்கு காற்றுதாயே தேவைப்பட்டுச்சு, அதுதான் அதுக்காண்டி தான் மேலே வந்தேன், அதுதான் வந்து வெற்றியினோட ரகசியம். நீ வந்து தொடர் முயற்சி பண்ணி தானே மேலே வந்தச்சே என்னால் முடியலன்னு சொல்லி விடலை, இதுதான் வந்து வெற்றியினோட ரகசியம். நீ தொடர் முயற்சி பண்ணாதான் உன்னால் வெற்றி பெற முடியும். தொடர் முயற்சி பண்ணால் போட்டித் தேர்வில் மட்டும் இல்லை, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வெற்றி எளிதில் கிடைச்சிரும். 10வது தலைப்பு 10,000 மணி நேரம். இதுதான் வந்து இந்த செக்மெண்டோட தலைப்பே. ஒரு மனிதன் தன்னோட வாழ்நாளில் 10,000 மணி நேரம் அவன் எதுக்காக செலவிடுறானோ அதுதான் அவன். உடனே 10,000 மணி நேரமான்னு சொல்லி மறைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் அப்படின்னு சொல்லி இவரே வந்து STD போட்டு கொடுத்துருக்காரு, சப்ஜெக்ட் டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காரு. இதை மட்டும் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம நல்லா ஃபாலோ பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக போட்டி தடவை நம்ம பாஸ் ஆயிடுவோம். 3 வருஷம் தாங்க. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்ம உழைப்பை போட்டோம்னா 3 வருஷம் தான். 3 வருஷம் படிப்பில் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக நம்ம பாஸ். அது எப்படி 3 வருஷம்னா சில பேர் 1 வருஷத்துலேயே பாஸ் ஆகிடுறாங்கன்னு உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். அது எப்படி அப்படின்னா அவங்களுடைய எல்லா கான்சென்ட்ரேஷனும், அதாவது கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக படிப்பில் மட்டும் வச்சு பொழுதுபோக்கு நேரத்தை பொருட்படுத்தாமல், நிகழ்ச்சிகள் நான் கல்யாணத்துக்கு போனேன், காது குத்துக்கு போனேன் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் படிப்பில் இருக்கிறனால மட்டும்தான் அவங்களால ஒரே வருஷத்தில் பாஸ் ஆக முடியுது. 11வது காலமே கவசம். உண்மைதானுங்க, காலம்தான் வந்து நம்மளை வந்து காலம்தான் நம்ம ஜெயிக்கிறதுக்கான இது வந்து காலம்தான் நம்ம தோக்கிறதுக்கான காரணமும்
நேரம் தான். நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம். நேரத்தை நம்ம பாழாக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோத்துருவோம். அதே மாதிரிதான் நேரம் அப்படின்றது பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன சொல்லுவேன்னா, நேரம் அப்படின்றது உயிர் போன்றது. போனா திரும்ப வரவே வராது. காலத்தை பயன்படுத்தி நம்ம படிக்கணும். இன்னும் பரீட்சைக்கு 1 வருஷம் கிடக்கு, அப்ப படிச்சுக்கலாம், இப்பயே படிச்சு என்ன பண்ண போறோம், அந்த மாதிரி நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி யோசிக்காம இப்பயே படிச்சு அப்போ கொஞ்சம் பாரம் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து படிக்கிறதா ஒரு சரியான படிப்பதற்கான ப்ராப்பர் ஸ்டடி. அது இந்த இதுலயுமே வந்து இவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்குது சார். முடிஞ்சா படிச்சு பாருங்க. ஒன்றும் இல்லைங்க, கூழாங்கற்கள், மணல், நீர் இதெல்லாம் தான் ஒரு சிறந்த மேலாண்மை அப்படின்னு சொல்லி இவர் கொடுத்துருக்காரு. இந்த கதையை மட்டும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா சூப்பரா இருக்குதுன்னா கண்டிப்பா படிச்சு பாருங்க. ஒரு 2.5 பக்கம் தான் இந்த கதை இருக்குது. அதுக்கப்புறம் இதுலயும் அவர் வந்து ஒரு 2 டைம் டேபிள் 24 மணி நேரத்துக்கும் டைம் டேபிள் கொடுத்துருக்காருங்க. ஒரு டைம் டேபிள் வந்து அட்டவணை 1 அப்படின்றது வந்து 12 மணி நேரத்துக்கும், காலையில 10 மணில இருந்து நைட்டு 10 மணி வரை என்ன செய்யணும், அதுக்கப்புறம் நைட்டு 10 மணில இருந்து காலையில 10 மணி வரை என்ன செய்யணும் அப்படின்றதையும் இவர் டைம் டேபிள் போட்டு கொடுத்துருக்காரு. இந்த டைம் டேபிளை மட்டும் நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணலாம். நம்ம லைஃப் உண்மையிலே சிறப்பா இருக்குங்க. 12வது கற்றல் என்பது 3R. இப்போ ஒரு கற்றலுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து நினைவாற்றல். அது அப்போ ஒரு பரீட்சை நம்ம நல்லா எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பாக மெமரி பவர், அதாவது நினைவாற்றல் இருக்கணும். இப்போ வந்து போட்டித் தேர்வில் எழுதினவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பரை வச்சு ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதுவாங்க. அப்போ நிறைய பேர் வந்து தன்னோட உணர்ச்சிகளை நல்லா எழுதினவங்க வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க. கொஞ்சம் அந்த தப்பாக எழுதினவங்க வந்து ஐயோ நான் விட்டுட்டேன், நான் எதில் விட்டு அப்படின்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொஸ்டின் நல்லா படிக்காமல் விட்டேன், நான் பாடத்தை சும்மா மேலோட்டமாக வாட்சி பார்த்ததுனால உள்ளே இருக்கிற ஆழமான கருத்து எனக்கு புரியலை, அதனால நான் போய் கொஸ்டினில் மார்க்கை விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு 4 இது ஆப்ஷனில் எனக்கு 2 இது கரெக்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால நான் விட்டுட்டேன். அந்த மாதிரி பல காரணங்களை அவங்க சொல்லுவாங்க. ஆனால் அந்த எல்லா நல்லா எழுதினவங்களுக்கும் எழுதாதவங்களுக்கும் இடையில உள்ளது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான், நினைவாற்றல், மெமரி பவர் இல்லாதது. நம்ம ஒரு இதை படித்தோம் அப்படின்னா மெமரி பவர் ஆகணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும். இப்போ நம்ம இப்போ படிச்சிருக்கோம் அப்படின்னா அது நம்மளுக்கு சாயந்தரம் நைட்டு வரைய எவ்வளோ நேரம் நினைவு இருக்குன்னா 50%. 2 வாரம் கழிச்சு அது 80%மே மறந்து போயிடும். அப்படின்றப்ப நம்ம ரீகால் பண்ண வேண்டிய அவசியம் இங்கே தேவைப்படுது. இவர் வந்து போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டு இருக்கும் போது சார் என்ன பண்ணாங்க அப்படின்னா, எல்லா போகிற இடத்துக்கெல்லாம் போட்டித் தேர்வுக்கான புத்தகத்தை தூக்கிட்டு நம்ம போக முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு சார்ட்டை ஒரு சின்ன சின்ன போஸ்ட் கார்டு அளவுக்கு வெட்டி அதில் கீவேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முக்கியமான குறிப்புகளை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டாராம். வாக்கிங் போகும்போது, அதுக்கப்புறம் பஸ்ஸில் போகும்போது, வண்டியில் போகும்போதுலாம் அதை வந்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்க ஊருக்கு போனவங்க வந்து மாடு மேய்க்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குமா, அப்போ அவங்க மாடு மேய்க்கும் போது இதை எடுத்து பார்ப்பாராம். இந்த மாதிரி நம்ம ரீகால் பண்ணாதான் நம்ம போட்டித் தேர்வில் வந்து ஒரு கொஸ்டினை ஒழுங்காக சரியாக அட்டன் பண்ண முடியும். நம்ம வந்து இனிமேல் ரீகால் பண்ணுவோம். இந்த 3R என்ன அப்படின்னா, ரீட், ஒரு படிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க. இதுல 3R என்ன, ரீட், ரீகலெக்ஷன், ரிவ்யூ. இந்த 3 பண்ணி நம்ம படிச்சோம் அப்படின்னா அது வந்து நம்ம நினைவாற்றல்ல ரொம்ப நாள் இருக்கும். 13வது தலைப்பு மாதம் 1%. ஒரு இந்த செக்மெண்ட்ல ஒரு கதையும் ஒரு சொல்லியிருக்காருங்க. கென் அப்படின்ற பையன், அந்த கென் அப்படின்றவரோட பையன் பேரு ஜாக். அந்த ஜாக் வந்து ஒரு ஃபுட்பால் டீம்ல இருக்காங்க. அந்த ஃபுட்பால் டீம் வந்து கடந்த ஒரு வருஷமாவே தோத்துக்கிட்டே இருக்கு. எல்லா டோர்னமெண்ட்லயும் தோத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இவர் வந்து ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு போட்டிக்கு போறாரு. அவங்க பையன் ஆண்டுகிட்டு இருக்காங்க. யாரும் ஜெயிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு இவர் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருமே வந்து ஒரு உத்வேகத்துடனும் ஒரு உக்தியுடனும் எல்லாருமே வந்து லாடி ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிக்கவும் இவர் வந்து அவங்க கோச்சிட்ட போய் கேட்காரு, எப்படி இது சாத்தியம், ஒரு வருஷமா தோத்துக்கிட்டே இருந்த டீம் எப்படி வந்து அடுத்த வருஷம் ஜெயிச்சிச்சு, இது எப்படி சாத்தியம்னு கேட்கவும் அதுக்கு வந்து அந்த கோச்சும் சொல்றாரு, நான் ஒண்ணுமே பண்ணல, ஜெயிக்கிறாங்கல்ல, 3 இடம் எடுத்து ஒலிம்பிக்ல ஜெயிக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் 4வது இடம் எடுத்து தோக்குறவங்களுக்கு எவ்வளவு டிஃபரன்ஸ் அப்படின்னு நான் பார்த்தேன். அது வெறும் 1% தான். அதான் என்னோட மாணவர்கள்ட்ட வந்து நான் பண்ணேன். என்ன பண்ணேன் தெரியுமா, மாதம் அதாவது ஒவ்வொரு மாணவரையும் ஸ்பெசிஃபிக்கா கூப்பிட்டு உன்னோட பண்புகள் இதுதான், இது வந்து நீ மாதம் 1% உயர்த்திக்கிட்டே வரணும், நல்லா உயர்த்திக்கிட்டே வரணும்னு சொல்லியிருக்காரு. அவங்களும் உயர்த்திக்கிட்டே வந்ததுல கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்கன்ற நம்பிக்கையில ஆட வந்திருக்காங்க. அவங்க ஜெயிச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் வந்து நம்மளுடைய பண்புகள் என்னன்னு சொல்லி அதை மதிப்பீடு செஞ்சு அதை வந்து நம்ம உயர்த்தணும். ஒவ்வொரு மாதமும் நம்ம உயர்த்தி அந்த வகுப்பீடுகளை அதை வந்து வகுப்பீடு பண்ணணும். இந்த வகுப்பீடை வந்து நம்ம மதிப்பீடு பண்ணணும்.
நம்ம உயர்ந்து இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி அதை மதிப்பீடு பண்ணணும். அப்படி மதிப்பீடு பண்ணால் கண்டிப்பாக நம்ம வந்து எல்லா விஷயத்துலையுமே ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்கிறாங்க. 14வது தலைப்பு, நேற்று இன்று நாளை. இந்த தலைப்புல நம்ம ஒரு விஷயத்துல ஒரு செயல்ல நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம அதுக்கு எத்தனை சதவீதம் பொறுப்பு அப்படின்றத சார் இந்த தலைப்புல சொல்றாரு. சார் இந்த தலைப்புல அப்படி என்ன சொல்றாருன்னா, நம்ம 80% நம்ம தான் காரணம். ஒரு செயல்ல நம்ம தோத்து போறோம் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் ஏன் நீங்க ஃபெயில் ஆனீங்க அப்படின்னு கேட்டா அவங்க நிறைய சொல்லுவாங்க, எங்க வீட்டுல அப்ப ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு, அப்போ ஒரு கெட்டது நடந்துச்சு, அதனால என்னால படிப்புல கான்சென்ட்ரேஷன் பண்ண முடியல, என்னோட புத்தகம் இன்னொரு ஆள்கிட்ட இருந்துச்சு, அந்த மாதிரி சில காரணம், அந்த மாதிரி சில எக்ஸ்கியூசன்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தவிர்த்துட்டு படிச்சா நம்ம முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகணும். நிறைய பேர் எப்படின்னா 7 அட்டம்ப்ட் இருக்குல்ல, ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆகி நான் என்ன பண்ண போறேன், 7 அட்டம்ப்டே நான் ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் நான் பாஸ் ஆகிக்கிறேன், அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. நம்மளுக்கு ஒன்றும் முதல் அட்டம்ப்ட்லேயே பாஸ் ஆகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையா. நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் நம்ம ஒரு அட்டம்ப்ட் தானே நம்மளுக்கு கிடைக்குது, அதுலேயே பாஸ் ஃபெயில் தானே இருக்குது. அதே மாதிரி இதில் ஒரு அட்டம்ப்ட் தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி படித்தா மட்டும்தான் நம்மளால ஒரே அட்டம்ப்ட்ல பாஸ் ஆக முடியும். இந்த தலைப்புல வந்து ஔவையார் மூதுரை பாடல் ஒன்று சார் இங்க பயன்படுத்தியிருக்காரு. ஓடுமீன் ஓட உருமீன் வரு அளவும் வாடி நிற்குமாம் கொக்கு. கொக்கு அப்படியே மடத்தலையில் நிற்கும், அது நிறைய மீன் வரும், ஒத்த காலில் நிற்கும், அதுக்கான மீன் வர வரையா தான் அது வெயிட் பண்ணும். வந்த பிறகு ஒரு மைக்ரோ செகண்ட் கூட தாமதிக்காது, அப்படி கப்புன்னு அப்படி பிடிச்சு லவக்குன்னு வாய்க்குள்ள போட்டுக்குமா. அதே மாதிரி தான் நம்மளும் இருக்கணும். நம்மளுக்கான வாய்ப்பு வர வரையா மட்டும் தான் நம்ம வெயிட் பண்ணணும். வந்துருச்சு மைக்ரோ செகண்ட் கூட வெயிட் பண்ணாம அது தாமதமே படுத்தாம அதை நம்ம கைக்குள்ள கைப்பற்றிக்கணும். இந்த மூதுரை பாடலை படிக்கும் போது திருவள்ளுவர் சொன்ன திருக்குறள் ஒண்ணு என் மண்டையில வந்து உதிச்சிச்சு. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தக்க சீர்த்த இடத்து. இந்த மாதிரிதான் நம்மளும் இருக்கணும். 15வது தலைப்பு, தேர்விற்கு முன். நம்ம எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அந்த அத்தியாயத்துல அவர் சொல்றாரு. அந்த புக்கை ரெஃபரன்ஸ் எடுத்து படிங்க, இந்த புக்கை ரெஃபரன்ஸ் அப்படின்லாம் அவர் சொல்லலை. இந்த தலைப்புல நம்ம தேர்வுக்கு முன்னாடி பதற்றம் இல்லாம இருக்கணும், பயம் இல்லாம இருக்கணும். அந்த பயமும் பதற்றம் தான் முதல் எதிரி நம்ம தேர்வுல வந்து தோல்வி அடைகிறதுக்கு. இந்த பயமும் பதற்றமும் இல்லாம நம்ம அமைதியை கடைபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாத்தையுமே ஒரு தடவை படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு ஒரு இடத்துல எக்ஸாம் ஹால் போட்டிருப்பாங்க, அதுக்கு போறதுக்கான வழி தெரியாம இன்னைக்கு காலையில எக்ஸாம் ஹால் கேளு ஐயோ இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு எக்ஸாம் எழுத முடியாம கூட அதனால போகலாம். அதனால டிரான்ஸ்போர்ட் நம்ம வந்து ஒரு முதல் நாளே வந்து அந்த சென்டருக்கு எப்படி போகணும், எந்த வண்டியில போகணும், அந்த வண்டியை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம வேற என்ன நம்மளுக்கு இருக்கு அப்படின்றதெல்லாம் ஒரு இது குறிப்பு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அதுக்கு முதல் நாளே இந்த தேர்வு மாதிரி நாள் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த தேர்வு நாள் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்றத அந்த முதல் நாளே செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம தேர்வை எவ்வித பயமும் இல்லாம பதற்றமும் இல்லாம அமைதியா நம்ம நிம்மதியா எழுதலாம் அப்படின்னு சொல்லி சார் சொல்றாரு. இந்த புத்தகத்தை நான் 4 நாள்ல வாட்சி அப்பப்போ ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டேன். இந்த புத்தகத்துல வந்து எனக்கு வந்து எல்லாருக்கும் போட்டித் தேர்வு எழுதும் போது அந்த புத்தகம் கிடைக்கும். எனக்கு வந்து 8ஆப்பு படிக்கும் போதே கிடைச்சிருச்சு. 8ஆப்பு இப்பதான் போறேன்னு 8ஆப்பு கூட முடிக்கல, அப்பயே கிடைச்சிருச்சு. அதுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய ஆள் வந்து முத்துவேல் சார். அவங்க கிட்ட சும்மா ஒரு கம்ப்யூட்டர் எஜுகேஷனுக்காக தான் நான் போயிருந்தேன். நான் அவங்க கிட்ட ஒரு 10 திருக்குறள் சொன்னேன், இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உடனே சார் இந்த இதை படி அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. அந்த சார் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என்னோட ஆம்பிஷன் கூட இதுதான், நம்ம வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஐஏஎஸ் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்றது என்னோட எய்மும். இந்த புக்கு வந்து எனக்கு அதுக்கு ஒரு உறுதுணையா இருந்துச்சு. என்னோட மூளையும் என்னோட மனசையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகமா இருந்தது. இந்த புத்தகத்தை திருநாவுக்கரசு சாருக்கு என்னோட மிக்க மிக்க நன்றிகள். இதை நீங்களும் வாசிங்க, பயன்பெறுங்க.